ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணாக்கா ஐடியெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐடியில் என்னது ஃபஸ்ட்டு சப்ரிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா விசே இசட் ஐடியல்னு பார்த்தோம். ஸோ அப்போ இசட்டில் வந்து ஐடியல்ஸ்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா என்இசட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஃபேக்டர் ரிங் இல்லைன்னா கோஷன் ரிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்னென்ன குரூப் தியரியில் என்னென்ன படித்தோமோ அதே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். So let R be the ring and I be the ideal. Okay, then R is an abelian group with respect to addition and I is a subgroup of these. Therefore, we can define the quotient, left quotient, right quotient. We can talk about. So we collect all the right quotient, that is A plus I, because the R வந்து plus பொறுத்து குரூப், அதனால A plus I எடுக்கும். ஏன்னா இது மல்டிபிளேஷன் பொறுத்து குரூப் கிடையாது, அதனால நம்ம A இன்ட் I எடுக்கிறது ஜஸ்ட் A plus I. ஸோ எப்போ ரெண்டு ரைட் கோசெட் ஈக்குவலாக இருக்குனாக்கா the A plus H equal to B plus H, B plus I equal to A minus if and only A minus B belongs to I. So இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டெஃபினிஷன் என்ன டிஃபைன் பண்ணுவோம். லெட் R be the ring, I be the ideal, then the factor ring or sometimes called the quotient ring, it is denoted by R by I, is nothing but collection of all left coset, that is A plus I. We together with binary operation ரெண்டு addition எப்படி டிஃபைன் பண்ணாக்கா A plus I plus B plus I equal to A plus B plus I, and then product of two coset வந்து A plus I into B plus I equal to AB plus I. So for all A comma B, with respect to these two operation, this R by I form a ring. Okay, that is the next theorem. For any ring R and any ideal I of R, the factor ring R by I is a ring. The addition is this one and then multiplication this one. With respect to this two operation, binary operation, the any ring R and I, the quotient ring R by I form a ring. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எப்போ காம்படேட்டிவ் ரிங் ஆகும், எப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகே, அது இப்போ ஆர் பை ரிங்குன்றதை ப்ரூவ் பண்ணுறதா இந்த ப்ரூஃப். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9.9 என்ன சொல்லலாம். இஃப் யூ டேக் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ், வி டேக் ஐ ஈக்குவல் டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5z, த கோஷன் ஃபேக்டர் தட் இஸ் z by 5z contains only 5 left coset, that is 0 plus I, 1 plus I, 2 plus I, 3 plus I up to 4 plus I. 5 plus I என்ன வந்துனாக்கா 5 வந்து ஐயில் இருக்குது, therefore 5 plus I is nothing but I. therefore again repeated. So therefore இந்த quotient ringல வந்து 5 elements இருக்கும். Okay, similarly if we take a set of all 2 cross 2 matrices over integers, ஓகேங்களா, அதில் வந்து ஒரு ஐடியல் எடுக்க போகிறோம். என்ன ஐடியல்னாக்கா ஐடியல் கன்சிஸ்டிங் ஆல் மேட்ரிசஸ், என்ட்ரிஸ் எல்லாம் ஈவன் என்ட்ரிஸாக இருக்கும். ஸோ எதை ஈவன் என்ட்ரிஸில் கலெக்ட் பண்ணுறீங்க அது வந்து ஃபார்ம் அண்ட் ஐடியலாக இருக்கும். இப்போ அதுக்கு கோஷன்ட் எடுக்கும்போது என்ன ஆகிடுனாக்கா செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் என்ட்ரிஸஸ்லாம் வந்து எய்தர் 0 ஆர் 1 தான் இருக்கும். ஓகே ஓகே, அதான் ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்து என்ன ஆட் நம்பர் இருக்குன்னா 0 and 1 தான். ஓகே, 0 ஈவன் நம்பர் தான், இருந்தாலும் வந்து இப்போது இந்த மாதிரி A plus I என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா A11, A12, A21, A22, இந்த ஏஎஸ்லாம் யாருனாக்கா எனி எலமெண்ட்ஸ் இன் ஆர். பட் ஐன்றது என்னது எல்லாமே மேட்ரிசஸ் தான், ஆனால் ஈவன் எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ இந்த சம் என்னென்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு B11, B12, B21, B22 ப்ளஸ் ஐ. இந்த பிஏஸ்லாம் யாரானா ஆட் நம்பர்ஸாக இருக்கும், ஏன்னா ஈவன் நம்பர்ஸ்லாம் அந்த ஐ கூட அட்ஜஸ்ட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒன்லி அது ஆட் நம்பர்ஸ். ஸோ அப்போ இங்கே 3 இருந்தாலும் அந்த 3 வந்து எப்படி எதனாக்கா ஜஸ்ட் 1 தான், ஏன்னா அந்த 3 வந்து 1 + 2ன்னு எதலாம், இந்த 2 வந்து அந்த ஐ கூட அட்ஜஸ்ட் ஆகிடும், தேர்ஃபோர் ஜஸ்ட் 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் எய்தர் 0 ஆர் 1 தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வேர் Bij ஈக்குவல் டு 0 இஃப் ஏ இஸ் வந்து ஈவனாக இருந்தால், அதாவது மாடியில் 2 எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து 0 ஆகிடும். எப்போனாக்கா ஏ இஸ்லாம் ஈவனாக இருந்தால், இந்த ஏ இஸ்லாம் ஈவனாக இருந்தால் அது கரஸ்பாண்டிங்காக வந்து 0. சப்போஸ் ஏலாம் வந்து ஆட் நம்பர் இருந்தால் அது கரஸ்பாண்டிங்காக வந்து 1. ஸோ அப்போ இதான் வந்து இந்த ஆர் பை ஐயில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குனாக்கா செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் ஆஃப் என்ட்ரிசஸ் வந்து எய்தர் 0 ஆர் 1, இந்த 2 என்ட்ரிஸ் தான் இருக்கும் அந்த கோஷன்ட் ரிங்கில். ஆனால் உங்கள் 2 cross 2 மேட்ரிசஸ், அப்போ இந்த மாதிரி ஏபி, A11, A12, சாரி B11, B12, B12, B21, B22 இருக்குது. இந்த ஈச் பிஐ வந்து வேரிஸ் ஓவர் எய்தர் 0 and 1. அப்போ எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எய்தர் 0 ஆர் 1. அதே மாதிரி இந்த B12க்கும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த B21க்கும் 2 பாசிபிலிட்டிஸ் எய்தர் 0 ஆர் 1. இதே B22க்கும் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ஃபோர் 2^4 that is 16 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த கோஷன்ட்டில் ஆர் பை ஐயில். ஓகேங்களா, அகைன் அது ஃபார்மையே ரிங்குன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி அடிஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸ் கோஆர்டினேட்ஸ் அடிஷன் டிஃபைன் பண்ணி அதை நீங்கள் போடலாம்.
ஸோ அப்போ இந்த ஆர் பை ஐ என்ன வருதுனாக்கா செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் ஓவர் ஆக்சுவலி இசட் மாறிடும். ஓகேங்களா? ஏன்னாக்கா நம்ம ஐயை யாருன்னு எடுத்திருக்கேன், செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் என்ட்ரிசஸ் ஈவன் நம்பர்ஸாக எடுத்துக்கும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன வந்துருனாக்கா ஜஸ்ட்டு இசட் டூ அதை கோஷன்ட் யாருனாக்கா ஆர் பை ஐ வந்து செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் 2x2 மேட்ரிசஸ் ஓவர் இசட் டூ மாறிடும். இசட் டூல எது 0 இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து ஐடியா. ஸோ இது அகைன் ஃபார்ம் இயர் ரிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 9.11 பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் பாலினாமில்ஸ் ஆர் வந்து ரிங்குன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஐடியில் வந்து ஜென்ரேட் பை x² + 3 இதான் வந்து ஐடியல். அப்போ அந்த கோஷன் ரிங்கில் யாருனாக்கா இதுதான், இந்த ஐ தான் வந்து 0 எலமெண்ட். தட் இஸ் என்னன்னாக்கா x² + 0 வந்து காங்குரண்ட் டு 0 mod i. அப்படின்னா இந்த x² + 3ன்றதா 0 மாதிரி இந்த கோஷன் ரிங்கில் ஆர் பை ஐயில். தேர்ஃபோர் x² பதிலாக நம்ம என்ன எழுதலாம், -3 எழுதலாம். ஸோ இங்கே மல்டிபிகேஷன் டிஃபைன் பண்ணும்போது x² பதிலாக -3. இப்போ பாருங்க இந்த x² பதிலாக இங்கே -3 போட்டு எழுதுவாங்க. ஏன்னா அது 0 எலமெண்ட். இந்த ஆர் பை ஐயில் வந்து இது ஒரு ரிங்கு. இந்த ரிங்கில் 0 எலமெண்ட் யாருனாக்கா அந்த ஐ தான் வந்து 0 எலமெண்ட். ஸோ ஐ இங்கே 0னா என்ன அர்த்தம், இந்த x² + 3 வந்து 0 மாதிரி. தட் இஸ் x² = -3. ஸோ அதை அப்ளை பண்ணி நீங்கள் இதை ரிங்குன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த கோஷன் ரிங் ஆர் பை ஐ அங்கே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மோனிக். ஏன்னா இங்கே செகண்ட் டிகிரிலாம் நீங்கள் 0 ஆக்கிட போறீங்க. அப்போ இந்த ஆர் பை ஐயில் வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் ஆர் வந்து ரிங்கு, ஐ வந்து ஐடியலாக இருந்தனாக்கா, சப்போஸ் ஆர் வந்து காம்படேட்டிவாக இருந்தனாக்கா தென் ஆர் பை ஐ இஸ் ஆல்சோ காம்படேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆரில் வந்து ஐடென்டி இருந்தனாக்கா ஆர் பை ஐக்கும் ஐடென்டி இருக்கும். சப்போஸ் யூ இஸ் ஏ யூனிட் இன் ஆராக இருந்தால் தென் யூ + ஐ இஸ் ஏ யூனிட் இன் ஆர் பை ஐ. இது எல்லாமே சிம்பிள் ப்ரூஃப் தான். இங்கே அவங்களே ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. இப்போ ஆர் வந்து காம்படேட்டிவ் வச்சுக்கணும். தட் இஸ் ஏபி = பிஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஆர் பை ஐ வந்து காம்படேட்டிவ் ரிங்னு சொல்லணும். அப்போ காம்படேட்டிவ்னா இங்கே எந்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் எப்படி எந்த ஃபார்முலாம் a + i × b + i இது ஈக்குவல் டு b + i × a + iன்னு சொல்லணும் நம்ம. ஸோ இதை ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஏபி × i. பட் ஏபி வந்து நம்ம எப்படி எழுதலாம், பிஏன்னு எழுதலாம். ஏன்னா ஆர் வந்து காம்படேட்டிவ்ன்றது அது பிஏஐன்னு எழுதலாம். ஸோ இந்த பிஏஐயை வந்து BA + i வந்து எப்படி எழுதலாம், b + i × a + iன்னு எழுதலாம். தேர்ஃபோர் நம்மளுக்கு a + i × b + i = b + i × a + iன்னு வந்தது. தேர்ஃபோர் ஆர் பை ஐ இஸ் காம்படேட்டிவ்னு வந்து. ஸோ சிமிலராக வந்து செகண்ட் வந்து ஆர் வந்து ஏதோ யூனிட் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, சப்போஸ் ஐடென்டி வந்து 1 இருக்கு, நம்ம இதுக்கும் ஐடென்டி இருக்கு சொல்றோம். அந்த ஐடென்டி யாருனாக்கா ஆக்சுவலாக 1 + i தான் வந்து ஐடென்டி. ஸோ இந்த ஜென்ரலாக வந்து யூ வந்து தேர்ட் சொல்லுவாங்க. யூ வந்து யூனிட்டாக இருந்தால் u + i வந்து யூனிட் இன் ஆர் பை ஐ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர் பை ஐயில் ஐடியல்ஸ் தான் எப்படி இருக்கும். நம்ம குரூப் தியரில் படிச்சிருப்போம். இந்த ஜி பை ஹெச்சில் வந்து சப் குரூப்லாம் எப்படி இருக்கும் பார்த்தோம். ஓகே, இந்த சப் குரூப்லாம் எப்படி இருக்குனாக்கா கே பை ஹெச்ன்னு தான் இருக்கும். ஓகே, கே இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி அண்டு இந்த கேக்குள்ள அந்த ஹெச் இருக்கணும். அப்போ தான் நம்ம போர்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ சிமிலராக இங்கே வந்து என்னன்னாக்கா ஆர் வந்து ரிங்கு, ஐ வந்து ஐ அண்ட் ஜே 2 ஐடியல்ஸ் இருக்கு வித் கண்டிஷன் தட் ஐ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஜே. அப்படி இருக்கும்போது நம்ம ஜே பை ஐ இந்த கோஷன் ரிங்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கன்னா ஐடியல்ஸ் ஆஃப் ஆர் பை ஐ. ஸோ அப்போ ஆர் பை ஐயில் ஐடியல்ஸ் எப்படி இருக்கும், ஜே பை ஐன்னு இருக்கும். வேர் ஜே இஸ் ஐடியல் இன் ஆர் அண்ட் அந்த ஜேக்குள்ள ஐ கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸோ இதே தான் நம்ம குரூப் என்ன படிச்சோம், அதே தான். ஜி பை ஹெச்சில் சப் குரூப்லாம் எந்த மாதிரி ஃபார்முலாம், ஜியிலேருந்து ஒரு சப் குரூப் கிடைச்சா போதும். அந்த சப் குரூப்பில் அந்த இது இருந்ததுன்னா அந்த கோஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் வந்து இசட், இந்த ஆர் வந்து ரியல் நம்பர் ஆர் போட்டுருக்காங்க, அது தப்பு. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் ரியல் ஆர் கேபிட்டல் ஆர். இது வந்து செட் ஆஃப் இண்டிஜர்ஸ் வந்து ரிங்னு எடுத்துக்கும். அதில் வந்து ஐடி வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எடுத்துக்கிங்கன்னா இந்த கோஷன் ரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சு போன எக்ஸசைஸில் பார்த்துட்டோம். அதில் அஞ்சு எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 5 எலமெண்ட்ஸ்க்கு நம்ம அடிஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அதை நீங்கள் போட்டுங்க. ஸோ அதேமாதிரி இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிங்குக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் இந்த ஐடியல் ஜென்ரேட் பை 4,2ல் அதேமாதிரி அடிஷன் இந்த கோஷன் ரிங்கில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. ஓகே, இங்கே மாடிலோ 6 இருக்கு. அப்போ முதல் இங்கே 4 இந்த ஐடியில் யாரெல்லாம் இருப்பான்னு முதல் நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வருதோ அந்த எலமெண்ட்ஸ்க்கு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் டிஃபைன் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸாக இருக்கும், நீங்கள் அதை ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 9.13 எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா எக்ஸசைஸ் அகைன் ஆர் பை ஐ தான் ஃபவுண்ட் அவுட் பண்ணோம். ஆர்ன்றது செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஓவர் ரியல்.
ஐன்றது பாலினாமியல் ஜென்ரேட் பை எஃப் ஆஃப் எக்ஸ், வேறு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தேர்ட் டிகிரி பாலினாமியல். ஸோ அப்போ இந்த ஆர்பிஐயில் யாரெல்லாம் இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் செகண்ட் டிகிரி பாலினாமியல் இருக்கும். ஏன்னா இங்கே தேர்ட் டிகிரி இருக்கு, தேர்ட் டிகிரி வந்து நீங்கள் செகண்ட் டிகிரியாக மாதிரி இருப்பீங்க. ஸோ அதனால இந்த ஆர்பிஐயில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி பிளஸ் ஐ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதான் ஜென்ரலாக வந்து எனி ஒரு ஐடியல் ஜென்ரேட் பை ஒரு பாலினாமியல் இருக்கு, அந்த பாலினாமியல் டிகிரி என்ன இருக்குனாக்கா இந்த ஆர்பிஐயில் வந்து எல்லாமே n-1 டிகிரி பாலினாமியல் தான் இருக்கும். ஓகேங்களா, தான் ஐடியா. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக டெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஜீரோவாகிடும், இந்த ஐடி தான் ஐ தான் ஜீரோ, இந்த ஆர்பிஐயில் வந்து ஐ தான் ஜீரோ எலமெண்ட்டு. ஸோ ஐ ஜீரோன்னா அர்த்தம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ மாதிரி காங்கிரூட் ஜீரோ மாடு ஐ. தட் மீன்ஸ் இந்த பாலினாமியல் ஈக்குவல் ஜீரோன்னு வச்சுட்டீங்க. தேர்ஃபோர் எக்ஸ் கியூப் நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, மீதி இந்த பக்கம் 6x² + 2 கிடைக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் கியூப் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்குங்க. ஸோ அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு செகண்ட் டிகிரி பாலினாமியலாக வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ப்ராப்ளம். ஆர்பிஐ வந்து காம்படேட்டிவாக இருந்தனாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த ஏபி மைனஸ் பிஏ அது என்ன இருக்கும், ஐயில் தான் இருந்தாகும். ஸோ அதுவும் சிம்பிள் தான். ஸோ ஆர் காம்படேட்டிவ் ரிங்குன்னு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐ. ஸோ அது எப்படி பண்ணுறேன், ஸோ ஆர் பை ஐ வந்து காம்படேட்டிவ் ரிங்குன்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னாக்கா இந்த ஏபி மைனஸ் பிஏ வந்து கண்டிப்பாக ஐயில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது எப்படி சொல்கிறது, இப்போ காம்படேட்டிவ்ன்றதால நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு இம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். இப்போ இது இஃப் அண்ட் ஒன்லி சொல்லணும், நம்ம ஒரு இம்ப்ளிகேஷன் இந்த இம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ இது ஏ ப்ளஸ் ஐ இன்டூ பி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஐ. பிகாஸ் இட்ஸ் காம்படேட்டிவ், ஆர் பை ஏ வந்து காம்படேட்டிவ்ன்றதால இது நடக்கும். இது சிம்பிள் ப்ரூஃப் தான். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன அர்த்தம், ஏபி ப்ளஸ் ஐ. ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் பிஏ ப்ளஸ் ஐ. நம்மளுக்கு தெரியும் ரெண்டு கோசட் ஈக்குவல்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, ஏபி மைனஸ் பிஏ வந்து ப்ளஸ் அந்த இது ஐக்குள்ள இருக்கும், ஏபி மைனஸ் பிஏ பிலாங்ஸ் டு ஐன்னு வந்துடும். ஸோ அதான் ப்ரூவ் பண்ண வந்துருச்சு. இப்போ ரிவர்ஸ் சொல்லணும்னா அதே ரிவர்ஸில் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ரிவர்ஸ் இந்த இன்இக்வாலிட்டி இப்படியே இஃப் அண்ட் ஒன்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏபி மைனஸ் பிஏ வந்து ஐயில் இருந்தால் என்ன அர்த்தம், இது நடக்குதுன்னு அர்த்தம். இது நடந்தால் நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், தேர்ஃபோர் ஆர் பை வந்து காம்படேட்டிவ் ரிங் ஆகிடும். ஸோ அப்போ ஆர் பை ஐ காம்படேட்டிவ் ரிங் இஃப் அண்ட் ஒன்லி ஏபி மைனஸ் பிஏ பிலாங்ஸ் டு ஐ ஃபார் எவரி ஏபி இன் த ரிங் ஆர். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, ஓகே 9.15 இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Again, R வந்து there are two ideals I and J in R. Suppose R by I and R by J both are commutative ring இருந்தனாக்கா then R by I intersection J is a commutative. ஓகே, நம்மளுக்கு தெரியும் intersection of two ideal வந்து ஐடியல் தெரியும். ஸோ நீங்கள் இது ரெண்டுமே காம்படேட்டிவ் அசீவ் பண்ணிங்கன்னா இது இந்த ரிங்கு காம்படேட்டிவ், இது காம்படேட்டிவ்னா இது காம்படேட்டிவ் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அது டேக் இஸ் எக்ஸசைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 9.16 பார்த்தீங்கன்னாக்கா ஆர் வந்து ரிங்கு ஐ இஸ் அ ப்ராப்பர் ஐடியலாக இருந்தனாக்கா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கனாக்கா இஃப் ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் ஆர் பை ஐ வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்குமா அப்படின்னு கொஸ்டின். அது இருக்காது. ஏன்னாக்கா இஃப் டேக் இசட் வந்து நம்மளுக்கு இன்டெக்ரல் டொமைன் தெரியும். அதில் ஒரு ப்ராப்பர் ப்ராப்பர் ஐடியில் வந்து 6z எடுக்கலாம். 6z இஸ் ப்ராப்பர் ஐடியல் ஆஃப் இசட். இப்போ கோஷன்ட் யார், இசட் பை 6z. இது நம்மளுக்கு தெரியும், இசட் பை 6zல வந்து 6 எலமெண்ட் இருக்கும். ஆனால் அது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஆக்சுவலாக இது ஐசோமார்பிக் Z6 நம்ம குரூப் இதை படிச்சிருக்கோம். தேர்ஃபோர் இங்கே வந்து இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஓகேவா, ஏன் இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாதுன்னா இதுக்கு 0 டிவைசஸ் இருக்குது. 2 3 நீங்கள் ப்ராடக்ட்னா 0 வந்துடும். ஸோ அப்போ ரிங் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் அந்த கோஷன் ரிங் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இசட்டு அதோட ப்ராப்பர் ஐடியில் வந்து நீங்கள் 6z இல்லைனா 8z நீங்கள் எது வேணா எடுங்க, காம்போசிட் நம்பரை எடுங்க. ஓகே, ப்ரைம் நம்பர் எடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபால்ஸ். இப்போ செகண்ட் கான்வர்ஸை கேட்குறாங்க. சப்போஸ் ஆர் பை ஐ வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்ததுனாக்கா ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்குமா அப்படின்றது கொஸ்டின். ஸோ அப்போ இன்டெக்ரல் டொமைனா இப்போ ஆர் பை ஐ வந்து இன்டெக்ரல் டொமைன் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அது வந்து காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட்டின்னு தெரியும், ஐடென்டிட்டி தெரியும், அப்புறம் 0 டிவைசஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைன் சொல்லணும். அப்போ நம்ம ஆர் என்ன சொல்லணும், காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி சொல்லணும். அதேமாதிரி இட் ஹாஸ் நோ 0 டிவைசஸ் சொல்லணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது வரும், ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து 9.17 ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கள். சப்போஸ் எஃப் இஸ் எ ஃபீல்ட் ஆஃப் ஆர்டர் 81. ஸோ 81ன்றது என்னது, ஆக்சுவலாக 9². அப்போ ப்ரைம்ஸ் பவர்னா 3 power 4. ஸோ அப்போ 3 power 4 தான் வந்து 81 ப்ரைம் பவரில் இருக்குது. ஓகே,
இப்போ இந்த ஃபீல்டுன்றது அகைன் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ரிங்கு தான் ஃபீல்டு. அப்போ அந்த ரிங்குக்கு நமக்கு ஐடியல் கிடைக்கும். அந்த எந்த மாதிரி ஐடியலுக்குலாம் ஸோ கொஸ்டின் தான் வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர் ஆஃப் திஸ் கோஷன் ரிங் எஃப் பை ஐ வேர் ஐ இஸ் அன் ஐடியல் இன் எஃப். நம்மளுக்கு தெரியும் ஃபீல்டில் வந்து ரெண்டே ரெண்டு ஐடியல்ஸ் தான் இருக்கும் தெரியும். ஸோ தேர்ஃபோர் ஐக்கு பாசிபிள் யாருனாக்கா ஒன்று சிங்கிள் அண்ட் ஜீரோ இருக்கும், இல்லைனா ஐ ஈக்குவல் டு த ஹோல் செட் எஃபாக தான் இருந்தாங்க. ஸோ அப்போ கரஸ்பாண்டிங்காக எஃப் பை ஐ யாருனாக்கா ஐ வந்து சிங்கிள் வந்தால் இது வந்து ஹோல் செட். இப்போ இதனோட கார்டினாட்டி வந்து 81 இருக்கும். எப்போனாக்கா ஐ வந்து சிங்கிள் அண்ட் ஜீரோ ஆச்சுனாக்கா ஐ ஈக்குவல் டு ஹோல் செட் ஆச்சுனாக்கா இதோட கார்டினாட்டி என்ன வந்துடும், ஒன்று வந்துடும். ஸோ அப்போ அந்த ஆர்டர் பாசிபிளி 1 ஆர் 81. ஏன்னாக்கா ஃபீல்டில் ரெண்டே ரெண்டு ஐடியல்ஸ் தான் இருக்க முடியும். அதனால நம்மளுக்கு இதோட கார்டினாட்டி எய்தர் 1 ஆர் 81 இதாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஐடியல்ஸாக இருக்குது, அது எல்லாத்தையும் யூனியன் பண்ண ஐடியல். ஜென்ரலாக வந்து யூனியன் ஆஃப் டூ ஐடியல் வந்து நீட் நாட் பீன் ஐடியல். ஸோ எப்போ ஐடியலாக இருக்கும், ஒன் இஸ் கண்டெயின் அதர் அந்த ஐடியலாக இருக்கும். ஸோ அதே வந்து சப்போஸ் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ் அப்படி இருந்தாக்கா அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஐடியல்ன்றது அதான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் ஐடியல்ன்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் ஆர் பை ஐ வந்து காம்படிட்டிவ் ரிங்காக இருந்தால் தென் எவ்ரி ஏ கமா பிஆர் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் என் சச் தட் ஏபி மைனஸ் பிஏ வந்து ஏதோ ஒரு ஐஎன்ல இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியல் கொடுத்து இந்த 14th ப்ராப்ளம் சொல்லுது ஆர் பை ஐ வந்து காம்படிட்டிவ் இருந்தால் ஏபி மைனஸ் பிஏ வந்து ஐயில் இருக்கும் தெரியும். ஆனால் இங்கே ஐன்றது யாருனாக்கா யூனியன் ஆஃப் ஐஎன்ஸ். அதில் வந்து ஆர் பை வந்து காம்படிட்டிவ் இருந்தால் அந்த ஏபி மைனஸ் பிஏ வந்து ஏதோ ஒரு ஐஎன்ல கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கண்டைன் ஸ்ட்ரிக்ட்லி கண்டைன் இன்க்ரீசிங்கில் இருக்குது. ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு அந்த ஏபி மைனஸ் பிஏ வந்து ஏதோ ஒரு ஐயில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் யூனியனில் இருக்கிறது ஏதோ ஒரு இதில் வரும். ஸோ கண்டைன்மெண்ட் இங்கே வந்து ஐ இஸ் நத்திங் பட் யூனியன் ஆஃப் ஐஎன். தேர்ஃபோர் திஸ் இஸ் ட்ரிவியல். ஏதோ ஒரு ஐஎன்ல கண்டிப்பாக இருந்தாலும். ஓகே, இப்போ 9.19 வந்து சிம்பிள் தான். என்னன்னா சப்போஸ் ஆர் அண்ட் ஐ அந்த 9.16 இருக்கிற இது டிஃபைன் ஆர் பை ஐ நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ எந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்னாக்கா அங்கே வந்து செட் ஆஃப் ஆல் ஏ சச் தட் ஏ பவர் என் ஈக்குவல் 0 நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த நம்ம ஃபேக்டர் ரிங்குக்கு வரக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஏ சச் தட் ஏ பவர் என் ஈக்குவல் 0 ஃபார் சம் ஏ. இது வந்து ஐடியலாக இருக்கும் நம்ம பண்ணோம். அதே தான் இங்கே என்னன்னாக்கா ஏன்னு எடுக்காமல் இந்த கோஷன் ரிங்கில் இருக்கும் செட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் ஐ சச் தட் ஏ பிளஸ் ஐ பவர் என் ஈக்குவல் 0. பட் ஜீரோன்றது யாருங்கனாக்கா 0 பிளஸ் ஐ. ஏன்னா இந்த கோஷன் ரிங்கில் 0 எலிமெண்ட் யாருனாக்கா 0 பிளஸ் ஐ. 0 பிளஸ் ஐ இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஐ. ஓகே, அது வந்து என்னன்னா ஐடியல்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே, அந்த ஐடியல் யாருனாக்கா 0 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை. தட் இஸ் ஐ மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கும், வேற எதுவும் இல்லை. 0 பிளஸ் ஐ மட்டும் தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை சொல்ல போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லுது 9.20. சப்போஸ் ஐ இஸ் an ideal of the ring R, show that the subring of R by I are precisely of the form S by I, where S is a subring of I. Okay. Furthermore, show that the S by I is an ideal of R by I if and only if S is an ideal. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி குரூப் தீல பார்த்த மாதிரி தான். இப்போ இந்த ஆர் பை ஐன்றது ரிங்கு, இந்த ரிங்கில் சப்ரிங்லாம் எப்படி இருக்குனாக்கா எஸ் பை ஐ ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ப்ரொவைடட் எஸ் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் ஆராக இருக்கும். சப்போஸ் இந்த ஆர் பை ஐயில் ஐடியில் எப்படி இருக்குன்னா இந்த எஸ் சுட் பி அன் ஐடியல் ஆஃப் ஆராக இருக்கும். அண்ட் தென் இந்த ஐ ஆல்வேஸ் கண்டெய்னிங் எஸ்ஸாக இருக்கும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த ஆர் பை ஐயில் சப்ரிங் எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு, ஆர் பை ஐயில் ஐடியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இந்த குரூப் தீல என்ன பார்த்தோமோ அதே தான். அந்த எஸ் வந்து சப்ரிங்காக இருக்கும், தென் எஸ் பை ஐ வந்து சப்ரிங் ஆஃப் ஆர் பை ஐ. இஃப் எஸ் இஸ் இன் ஐடியல்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த எஸ் பை ஐ வந்து ஐடியல் இன் ஆர் பை ஐ, அவ்வளோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிங் ஹோமோமார்ஸ். நம்ம இப்போ குரூப்பில் என்னென்ன பண்ணுமோ அங்கே குரூப்பில் ஒரே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம குரூப் ஹோமோமார்ஸ் பார்த்தோம். ஸோ அதே இங்கே ரெண்டு பைனரி ஆப்ரேஷன் இருந்ததால் ரெண்டு ஆப்ரேஷனை பொறுத்து நம்ம ஆப்ரேஷனை ப்ரெசர். லெட் ஆர் அண்ட் எஸ் பி டூ ரிங்ஸ், தென் த ரிங் ஹோமோமார்பிசம் ஆர் சிம்பிளி ஹோமோமார்பிசம் from S to R is a function, alpha is a function from R to S, satisfying alpha of R1 plus R2 equal to alpha of R1 plus alpha of R2, and alpha of R1 into R2 equal to alpha of R1 into alpha of R2 for all R1 R2 in R. ஏன்னா இங்கே ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு, மல்டிபிகேஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணா we say the map alpha is called ring homomorphism or just homomorphism. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நம்ம ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணால் அங்கே கர்னல் டிஃபைன் பண்ணலாம். ஆனால் அங்கே கர்னல் வந்து அங்கே வந்து ஜீரோ ஐடென்டி எலமெண்ட் தெரியும், அதனால நம்ம டிஃபைன் பண்ணலாம். அங்கே வந்து ஆனால் நம்மள ஆரில் வந்து ஜீரோன்றது ஐடென்டி இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை. அதேமாதிரி எஸ்லேயும் வந்து ஜீரோ இருக்கும். ஸோ அதனால யாரெல்லாம் ஜீரோக்கு மேப் ஆகணும் அதனுடைய கலெக்ஷன் தான் வந்து கர்னல்.
So kernel of alpha is nothing but set of all R such that alpha of R equal to 0, where alpha is a function from the ring S to R. The ring வந்து commutative ring இருக்கணும் அவசியம் கிடையாது, யூனிட்டியா இருக்கும் ஐடென்டிட்டி இருக்கணும் அவசியம் கிடையாது. Any ring we can define a homomorphism. Once we define the homomorphism, we can talk about the kernel of the function. Okay, any function, any homomorphism, we can talk about kernel as well as image define பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இசட்ல வந்து இசட் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னாக்கா ஆல்ஃபா கோஸ் டு இந்த காங்குரன் கிளாஸ் ஆஃப் ஏ கோஸ் டு காங்குரன் கிளாஸ் ஆஃப் ஏ. இது வந்து ஹோமோமார்ஃபிசம் நடக்கும், ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிடலாம். இதனுடைய கர்னல் யார் பார்த்தீங்கன்னாக்கா 0 எப்போ வரும்னாக்கா அது மல்டிபிள்ஸ் ஆஃப் என்னாக இருந்தால் 0 ஆகும். தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷனுடைய கர்னல் யாருனாக்கா n இசட். நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சியிலிருந்து சிக்கு ஒரு ஃபங்க்ஷன், சி வந்து நம்மளுக்கு ரிங்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ சியிலேருந்து சிக்கு எப்படி டிஃபைன் பண்ணாக்கா ஆல்ஃபா ஆஃப் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல்ஸ் டு அந்த கான்ஜுகேட்டுக்கு போகுது ஏ மைனஸ் பிஐ போது ஃபார் ஆல். இது வந்து கேன் ஈஸிலி ஷோ தட் திஸ் இஸ் ஹோமோமார்ஃபிசம். இது ப்ளஸ் பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், மல்டிபிளேஷன் பொறுத்தும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் தென் இதனுடைய கர்னல் யாருனாக்கா யாரெல்லாம் 0க்கு மேப் ஆகும்னா ஏவும் ஜியும் பி 0வாக இருந்தால் தான். தேர்ஃபோர் கர்னல் வந்து சிங்கிள் 0வாக தான் இருந்தான். ஏன்னா நம்மளுக்கு கர்னல் டெஃபினிஷன் அது ஆல்ஃபா ஆஃப் ஏ பிளஸ் பிஐ ஈக்குவல் 0 வரணும். பை த டெஃபினிஷன் ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் நத்திங் ஏ மைனஸ் பிஐ ஈக்குவல் 0. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் 0னா இந்த 0வை 0 பிளஸ் ஐ 0னு தான். இப்போ ஈக்குவல் த ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். அப்புறம் ஏவும் 0 பியும் 0. ஸோ அப்போ அந்த ஏவும் 0 பியும் 0 தான் வந்துடும். அப்போ கர்னல் வந்து சிங்கிள் 0 தான் இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ட்ரிவியலாக டிஃபைன் பண்ணும். ஸோ என்ன ட்ரிவியல்? ஆல்ஃபா ஆஃப் ஆர் ஈக்குவல் 0 ஃபார் ஆல். எல்லாமே 0 மேப். இந்த 0 மேப்பும் ஆல்வேஸ் என்ன தெரியும், நம்மளுக்கு ஹோமோமார்ஃபிசம் தெரியும். இந்த 0 மேப்பினுடைய கர்னல் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல் டொமைனே வந்துடும், ஆரே வந்துடும். ஏன்னா எல்லாமே 0க்கு மேப் ஆகும். ஸோ இந்த கேஸுக்கு வந்து கர்னல் வந்து ஹோல் ஆர். இப்போ அடுத்தது வந்து ஒன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் ரேஞ்சை பற்றி பேசலாம். ஸோ சப்போஸ் ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு எஸ் இஸ் எ ரிங் ஹோமோமார்ஃபிசம். தென் வித் திஸ் குரூப் ஹோமோமார்ஃபிசம் வி கேன் ரைட் ஆல்ஃபா ஆஃப் எம்ன்றது ரேஞ்ச். எம்ன்றது எனி சப்செட் ஆஃப் ஆர். ஆல்ஃபா ஆஃப்ன்றது ரேஞ்ச் ஆஃப் த m, that is set of all alpha m, m in m. அதே மாதிரி இன்வெர்ஸ் இமேஜும் பேசலாம். அந்த n-ன்றது கோடொமைன்ல எந்த ஒரு சப்செட் இருந்தாலும் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் த செட் இஸ் நத்திங் பட் set of all r such that the alpha of r belongs to n. இது வந்து இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் த செட், இது இமேஜ் ஆஃப் த செட். ஓகே, ஃபார் எனி சப்ரிங் m of r and எனி சப்ரிங் n of s. இந்த டொமைன்ல எந்த ஒரு சப்ரிங் எடுத்தாலும் அது இமேஜ் வந்து சப்ரிங்கா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த கோடொமைன்ல எந்த ஒரு சப்ரிங் எடுத்தாலும் அது இன்வெர்ஸ் இமேஜ் வந்து சப்ரிங்கா இருக்கும். ஓகே, அது அப்படிதான் கொஸ்டின், சப்ரிங்கா இருக்குமா அப்படின்றது கொஸ்டின். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் தியரம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது பாருங்க. சப்போஸ் லெட் ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு எஸ் பி த ரிங் ஹோமோமார்ஃபிசம், தென் த கர்னல் இஸ் ஆல்வேஸ் அன் ஐடியல். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள். நீங்கள் ஐடியல்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு கண்டிஷன் நீங்கள் சப்ரிங் ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அப்சர்வேஷன் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணணும், அதுவும் ப்ரூவ். த கர்னல் இஸ் ஆல்வேஸ் அன் ஐடியல். சப்போஸ் இந்த ஆல்ஃபா த ஃபங்க்ஷன் வந்து 1 1 இருந்தால் கர்னல் வந்து சிங்கிள் 0. ஸோ கர்னல் இஸ் சிங்கிள் 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் 1 1. இந்த ஆல்ஃபான்றது முதல்ல என்னன்னா ஃபங்க்ஷன் நம்ம யூஸ்வலாக எஃப்னு தான் யூஸ் பண்ணுவோம், பட் இந்த புக்கில் வந்து ஆல்ஃபான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஸோ இது செகண்ட்ன்றது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆல்ஃபா இஸ் 1 1 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கர்னல் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் சிங்கிள் 0. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோமோமார்ஃபிசம் ஆல்வேஸ் 0 மேப்ஸ் டு 0வாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் ஆர் இஸ் ஏ ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருந்ததுனாக்கா தென் இந்த ஆர் ஆஃப் த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருக்கும். அதில் யார் ஐடென்டி எலமெண்ட் இருக்கோ அந்த ஆல்ஃபா ஒன்று தான் ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் ஒன்று வந்து ஐடென்டி இன் த டொமைனாக இருந்தனாக்கா ஆல்ஃபா ஒன்று வந்து யார் இருக்கா ஐடென்டி அந்த ரேஞ்ச் செட் இதில் வந்து ஐடென்டியாக இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, யூசிங் த ஹோமோமார்ஃப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 9.15 என்ன சொல்லுது. சப்போஸ் டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு செட் ஆஃப் ஆல் 2 crossed மேட்ரிசஸ். அப்போ ஒரு ரியல் நம்பர் ஆர் கோஸ் டு இந்த மாதிரி மேட்ரிக்ஸாக டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் மட்டும் அந்த ஆறு, மற்றெல்லாம் 0ன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1ன்றது ஐடென்டி எலமெண்ட் எங்கள் டொமைனில். அப்போ 1 எங்கே மேப் ஆகும், அந்த 1 0 0 0 மேப் ஆகும். ஸோ இது வந்து யாருக்கு ஐடென்டிட்டியாக இருக்குனாக்கா அந்த ரேஞ்ச் செட்டுக்கு ஐடென்டிட்டியாக இருக்கும். ரேஞ்ச் செட் யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் திஸ் ஒன். பட் ஆனால் கோடொமைன்றது என்னது செட் ஆஃப் ஆல் 2 crossed மேட்ரிசஸ். செட் ஆஃப் ஆல் 2 crossed மேட்ரிக்ஸில் யார் ஐடென்டி எலமெண்ட்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வந்து ஐடென்டி எலமெண்ட். ஆனால் இது வந்து அந்த கோடொமைனுக்கு ஐடென்டி எலமெண்ட். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்ச் செட்டுக்கு ஐடென்டி எலமெண்ட் யாருனாக்கா இது. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் செட்டோட ஐடென்டியும்
அந்த கோடொமைனோட ஐடென்டி சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சப்ரிங்கோட ஐடென்டிட்டியும் அந்த ரிங்கோட ஐடென்டிட்டியும் சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதான் இங்கே சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபா ஆஃப் ஒன்று வந்து ஐடென்டிட்டி வந்து ஆல்ஃபா ஆஃப் ஆராக தான் இருக்கும் தவிர இந்த M2 ஆஃப் ஆருக்கு இருக்காது. ஸோ அதான் அந்த தியரத்துக்கு கவுண்டர் எக்ஸாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுது, சப்போஸ் ஆர் இஸ் எ ரிங் வித் ஐடென்டி அப்படின்னா ஆல்ஃபா ஆஃப் ஆர் ரிங் வித் ஐடென்டி. அந்த ஆல்ஃபா ஒன்றுறது ஐடென்டிட்டியாக இருக்கும். அது வந்து எங்கே இருக்குனாக்கா இந்த ஆல்ஃபா ஆஃப் ஆருக்கு தான் அது ஐடென்டிட்டியாக இருக்குமே தவிர அந்த கோடொமைன் எஸ்ஸுக்கு வந்து ஐடென்டிட்டியாக இருக்காது. இந்த ஆல்ஃபா ஃபோன் வந்து ஆல்ஃபா ஆஃப் ஆர் அந்த ரேஞ்ச் இமேஜ் செட்டுக்கு தான் வந்து ஐடென்டிட்டியாக இருக்குமே தவிர கோடொமைனுக்கு வந்து ஐடென்டிட்டியாக இருக்காது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாம். ஏன்னா அங்கே கோடொமைனோட ஐடென்டி ஆனாக்கா ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் ஐடென்டி எலமெண்ட். ஆனால் ரேஞ்சோட ஐடென்டி எலமெண்ட்னா 10001 ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா இமேஜ் ஆஃப் ஐடியில் வந்து சப்ரிங் வந்து சப்ரிங்கா ஐடியில் வந்து ஐடியில் அதை பார்த்து தான் சொல்ல போகுது தியரம். சப்போஸ் ஆல்ஃபா வந்து ரிங் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் ஆர் டு எஸ் அண்ட் எம் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் ஆர் அண்ட் என் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் த கோடொமைன். ஸோ எம் வந்து டொமைனில் வந்து சப்ரிங்கு, இந்த கேபிட்டல் என் வந்து கோடொமைனில் வந்து சப்ரிங். ஸோ இமேஜ் ஆஃப் த சப்ரிங் வந்து சப்ரிங் ஆஃப் எஸ். ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் எம் வந்து ஐடியில் இருந்தால் அகைன் இமேஜ் ஆஃப் த ஐடியில் வந்து அகைன் ஐடியில் இருக்கும். ஓகேங்களா, சிமிலர்லி இன்வெர்ஸ் இமேஜ் பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து கோடொமைனில் ஒரு சப்ரிங் எடுத்தீங்கன்னா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் த சப்ரிங் வந்து சப்ரிங்காக இருக்கும். தட் இஸ் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஆஃப் என் இஸ் சப்ரிங் ஆஃப் ஆர். சப்போஸ் அந்த இது வந்து ஐடியில் எடுத்தீங்கன்னாக்கா சப்போஸ் என் இஸ் அன் ஐடியில் ஆஃப் எஸ்ஸாக இருந்தனாக்கா இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் அந்த ஐடியில் வந்து ஐடியல். இது ரெண்டுமே நடக்கும். டொமைனில் சப்ரிங் எடுத்தீங்கன்னா அதோட இமேஜும் சப்ரிங்காக இருக்கும். டொமைனில் வந்து ஐடியில் எடுத்தீங்கன்னா அதோட இமேஜும் ஐடியில் இருக்கும். சிமிலர்லி கோடொமைனில் வந்து ஒரு சப்ரிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் வந்து டொமைனில் வந்து சப்ரிங்காக இருக்கும். சிமிலர்லி கோடொமைனில் வந்து ஒரு ஐடியல் கொடுத்தீங்கன்னாக்கா அதோட இன்வெர்ஸ் இமேஜ் வந்து டொமைனில் வந்து ஐடியலாக இருக்கும். எப்போனாக்கா அது ரிங் ஹோமோமார்ஃபாக இருந்தனாக்கா இது ஆல்வேஸ் நடக்கும். நம்ம குரூப்லேயும் அப்படி தான் படிச்சிருக்கோம். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் சப் குரூப் வந்து சப் குரூப், நார்மல் சப் குரூப் எல்லாமே அங்கே படிச்சிருக்கோம். அதே தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னா சப்போஸ் ஆர் வந்து ஒரு ரிங் வித் ஐடென்டி இருக்கு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து என்னா இருக்கு. தட் மீன்ஸ் என் டைம்ஸ் ஏ ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஏ இந்த ரிங் ஆர் அப்படி இருந்தால் என்னுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக். சப்போஸ் ஒரு ரிங்கில் ரிங் வித் ஐடென்டி வித் கேரக்டரிஸ்டிக் என்ன இருந்துனாக்கா தென் தேர் இஸ் ஏ ஹோமோமார்பிசம் ஃப்ரம் இசட் டு ஆர். ஹோமோமார்ஸ் கிடைக்கும். அந்த ஹோமோமார்ஸுடைய கர்னல் யாருனாக்கா இந்த சப் குரூப் ஜென்ரேட்டட் பை என் இருக்கும். ஸோ அப்படி எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுன்னா கே கோஸ் டு கே டைம்ஸ் 1. ஏன்னா இந்த ஆரில் 1 இருக்கு. அப்போ இந்த 1 நான் கே டைம்ஸ் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா கே ஈக்குவல் டு கே டைம்ஸ் 1. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுதான் ஹோமோமார்ஃபம். ஏன்னா ஆல்ஃபா கே பிளஸ் k1 plus k2 equal to k1 plus k2 times 1. Therefore, again apply the distribute law, we get k1 times 1 in plus k2 times 1. Therefore, we can easily prove that it's a homomorphism, ring homomorphism. இதனுடைய கர்னல் யாருன்னு பார்க்கும். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் 0 ஆகுனாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் n இருந்தால் 0. ஏன்னாக்கா நம்மளுக்கு தெரியும் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு தெரியும். ஸோ அப்படின்னா என்ன n டைம்ஸ் a equal to 0 ஃபார் ஆல் a. ஸோ அப்போ n-க்கு தான் லீஸ்ட் பர்சன்டேஜ் செட் n a equal to 0. ஸோ அப்போ n தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் n 0 ஆகிடும். ஸோ அப்போ கர்னல் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் n. ஸோ அப்போ அந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா if you take any ring n any ring with identity அதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து n இருந்தால் நம்மளால அந்த இசட் வந்து அந்த ரிங்குக்கு ஒரு ரிங் ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ண முடியும். அந்த ரிங் ஹோமோமார்ஃபிசனுடைய கர்னல் யாருனாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் n இருக்கும். வேர் n இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ எனி ரிங் வித் ஐடென்டி கேரக்டரிஸ்டிக் என்ன இருந்தால் நம்ம இசட்ல இருந்து அந்த ஆருக்கு ஒரு ரிங் ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது அதெல்லாம் ரிங் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு செக் பண்ணுறதா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிங் ஹோமோமார்ஃபிசம் வருமா அப்படின்னா வராது. ஏன்னாக்கா அடிஷனை பொறுத்து வந்துடும், இது வந்து மல்டிப்ளிகேஷன் பொறுத்து வராது. ஏன்னா ஆல்ஃபா ஆஃப் ஏபி இது என்ன வேணுனாக்கா 2 டைம்ஸ் ஏபின்னு வரும். ஆனால் இதை நம்ம வந்து ஆல்ஃபா ஆஃப் ஏ ஆல்ஃபா பி எழுத முடியாது. ஏன்னா ஆல்ஃபா ஆஃப் ஏ வந்து 2 டைம்ஸ் ஏ, இங்கே ஒரு 2 டைம்ஸ்னா 4 டைம்ஸ்னு வரும். ஆனால் அங்கே 4 வராது. ஸோ அதனால் இது மல்டிப்ளிகேஷன் பொறுத்து அந்த ஹோமோமார்ஃபிசம் வராது. அதனால் ரிங் ஹோமோமார்ஃபிசம் கிடையாது. ஆனால் அடிஷனை பொறுத்து வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வரும். ஸோ ஆல்ஃபா ஆஃப் எஃப் இன்டு ஜி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் எஃப். இது வந்து கிளியராக நீங்கள் சொல்லினா இது வந்து ரிங் ஹோமோமார்ஃபிசம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிங் ஹோமோமார்ஃபிசம் வராது. சிமிலர்லி செகண்டு இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9.22 என்ன சொல்லுதுனாக்கா டிசைட் இஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ரிங் ஹோமோமார்ஃபிசம். ஸோ அதேமாதிரி இதெல்லாம் ரிங் ஹோமோமார்ஃபிசம் வருமா பாருங்க. செகண்ட் வந்து ரிங் ஹோமோமார்ஃபிசம் வராது. ஏன்னாக்கா
நம்மளுக்கு தெரியும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி வந்து நாட் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் பி, பட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் பி. ஸோ அப்போ இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிகேஷன் பொறுத்து அந்த ஹோமோமார்ஃபிசம் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அடிஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னாக்கா ஆல்ஃபா ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு கிடைக்கும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி, பட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி வந்து நாட் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் பி, அப்படி எழுத முடியாது. ஸோ அதனால வந்து இதுவும் ரிங் ஹோமோமார்ஃபிசம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு திஸ், ஒரு இந்த ஏ கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மேட்ரிக்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. இதோட செக் திஸ் இஸ் ப்ளஸை பொறுத்து ஈஸியாக வந்துடும். ஸோ செக் மல்டிபிகேஷன் பொறுத்து இது வருமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு எக்ஸசைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன் ஆஃப் டூ ஹோமோமார்க்ஸ் வந்து ரோமோமார்க்ஸ், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா இஸ் ஃபங்க்ஷன் வரும் ஆர் டு எஸ், அப்புறம் எஸ்லேருந்து டிக்கு பீட்டான்னு இருக்கு. அப்போ பீட்டா காம்போசிஷன் எஃப் வந்து இட்ஸ் எ ஃபங்க்ஷன் வரும் ஆர் டு டி. ஸோ அகைன் இட்ஸ் ஏ ரிங் ஹோமோமார்ஃபிசம். therefore காம்போசிஷன் ஆஃப் டூ ரிங் ஹோமோமார்ஃபிசம் இஸ் ஏ ரிங் ஹோமோமார்ஃபிசம். ஓகே, நம்ம அப்படி குரூப் தியரில் அப்படி தான் படித்தோம். காம்போசிஷன் ஆஃப் டூ குரூப் ஹோமோமார்ஃபிசம் இஸ் ஆல்சோ குரூப் ஹோமோமார்ஃபிசம். அப்போ எப்படி இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய கோடொமைன் வந்து இந்த ஃபங்க்ஷனோட டொமைனாக இருந்தால் தான் நம்ம காம்போசிஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதான் அது இது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் டு எஸ், பீட்டா இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் டு டி, இஸ் எ ரிங் ஹோமோமார்ஃபிசம். இந்த கர்னல் ஆஃப் திஸ் ஆல்ஃபா இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எங்கே இருக்குனாக்கா கர்னல் ஆஃப் பீட்டா காம்போசிஷன் ஆல்ஃபா அப்படி இருந்து. ஸோ அதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு எலமெண்ட் தான் இங்கே இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அது சிம்பிள் தான். அப்போ கர்னலில் ஒரு எலமெண்ட் எடுங்க, அது வந்து பீட்டா காம்போசிஷன் ஆல்ஃபாவில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ ஏதோ ஒரு எலமெண்ட் எடுப்போம், ஏ பிலாங்ஸ் டு கர்னல் ஆஃப் ஆல்ஃபா எடுப்போம். ஸோ அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். இப்போ ரெண்டு பக்கம் பீட்டா அப்ளை பண்ணுங்க. பீட்டா ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு பீட்டா ஆஃப் 0. ஸோ நம்மளுக்கு தெரியும் பீட்டா ஆஃப் 0 இஸ் நத்திங் பட் 0. ஏன்னா நம்மளுக்கு எந்த ரிங் ஹோமோமார்ஃபிசம் 0 வந்து 0க்கு தான் மேப் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு பீட்டா இது எப்படி எழுதலாம்னா பீட்டா காம்போசிட் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ இந்த காம்போசிஷன் டூ ஃபங்க்ஷன் வந்து ஏவை 0 கொண்டு போகுதுன்னா இந்த ஏ எங்கே இருக்கும் கர்னல் ஆஃப் பீட்டா டைம்ஸ் ஆல்ஃபாவில் இருக்கும். ஸோ அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ இந்த கர்னல் ஆல்ஃபாவில் ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும், அது கர்னல் பீட்டா ஆஃப் ஆல்ஃபாவில் எலமெண்ட் இருக்கு. therefore it's always subset ஆகிடும். தட் இஸ் சிம்பிள் ப்ரூஃப். அப்போ எப்போ அது ஈக்குவலாக இருக்குனாக்கா இன்னும் நீங்கள் வந்து இந்த பீட்டா வந்து 1 வச்சுட்டிங்கனாக்கா இது வந்து ஈக்குவல் ஆகிடும். நம்ம இப்போ ஒரு கண்டெய்ன்மெண்ட் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் சொல்லணும். இந்த கர்னல் ஆஃப் ஆல்ஃபா வந்து சப்செட் ஆஃப் கர்னல் ஆஃப் பீட்டா ஆல்ஃபான்னு சொல்லணும். ஓகே, சாரி, இந்த இதுலேருந்து இது கண்டெய்ன்மெண்ட் சொல்லணும். ஸோ பீட்டா ஆல்ஃபாவில் ஒரு எலமெண்ட் எடுக்க போகிறீங்க, அது வந்து நம்ம அங்கே இருக்க சொல்லணும். யூஸிங் பீட்டா வந்து 1 யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போது ஏதோ ஒரு ஏ வந்து எங்கே எடுக்க போகிறோம் கர்னல் ஆஃப் பீட்டா டைம்ஸ் பீட்டா காம்போசிட் ஆல்ஃபாவில் எடுக்க போகிறோம். இதை நம்ம ஏ எங்கே இருக்க சொன்னோம் கர்னல் ஆஃப் ஆல்ஃபாவில் இருக்குன்னு சொல்லணும். பை த டெஃபினிஷன் இது கர்னல் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் பீட்டா ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். பட் 0 வந்து பீட்டா ஆஃப் 0ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா எல்லா ரிங் ஹோமோமார்ஃபிசம் 0 வந்து 0க்கு போகும். ஸோ இப்போ பீட்டா வந்து 1 அச்சீவ் பண்ணியிருக்கோம். therefore பீட்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பீட்டா ஃபைனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். therefore ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது 0ன்னு இருக்கு. ஸோ ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஏ பிலாங்ஸ் டு கர்னல் ஆஃப் ஆல்ஃபான்னு. ஸோ அப்போ இந்த ரிவர்ஸ் கண்டெய்ன்மெண்ட் வந்துடும் எப்போனாக்கா பீட்டா வந்து 1 ஃபங்க்ஷனாக இருந்தா. ஓகே, ஸோ அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிசல்ட்டை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், டெஃபினேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் இந்த 9.25 நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த அண்டர் தீஸ் ஃபங்க்ஷன் வந்து இது ரிங் ஹோமோமார்ஃபிசம் வருமா வராதான்னு செக் பண்ணுங்கள். வந்துச்சுன்னா அதனுடைய கர்னல் யார், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் இந்த ஐடியலோட இது யார், அதை கண்டுபிடிங்க. ஸோ அதேமாதிரி எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் செக் பண்ணிடலாம். ஸோ 9.27 என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் ஆர் இஸ் அ ரிங், ஐ இஸ் அன் ஐடியல், ஷோ தட் தேர் இஸ் அ ரிங் எஸ் அண்ட் ஹோமோமார்ஃபிசம் வி கேன் டிஃபைன் ஆல்ஃபா ஃப்ரம் ஆர் டு எஸ் சச் தட் கர்னல் வந்து ஆல்ஃபா இருக்கிற மாதிரி. அந்த எஸ் யாருனாக்கா ஆர் பை ஐ தான். ஓகே, அந்த டேரக்ட் இஸ் ரிங் யாரு எஸ் ஈக்குவல் டு ஆர் பை. அப்போ கோடுமே வந்து ஆர் பை ஐ வச்சுட்டு ஆர்லேருந்து ஆர் பை ஐக்கு ஃபங்க்ஷன் யாரு ஆல்ஃபா. ஸோ ஓகே, ஏ கோஸ் டு ஏ பிளஸ் ஐ. இந்த ஃபங்க்ஷனுடைய கர்னல் யாருனாக்கா ஐ வந்து. ஓகே, அதை வச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங் வித் பிரைம் கேரக்டரிஸ்டிக் பி வந்து கேரக்டரிஸ்டாக இருந்தாக்கா ஆர்லேருந்து ஆருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னாக்கா ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ பவர் பின்னு சொல்கிறோம். இது வந்து ரிங் ஹோமோமார்ஃபிசம் இருக்கும். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் பி ஈக்குவல் டு ஏ பவர் பி பிளஸ் பி பவர் பி. ஏன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் வந்து பிரைம்னு வச்சிருக்கும். ஸோ
ஸோ மற்றெல்லாம் பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணும்போது பியோட மல்டிபிள்ஸ் 0 ஆகிடும், உங்களுக்கு டேரக்டாக இது வந்துடும். therefore we can easily show that this is ring homomorphism. ஸோ எப்போனாக்கா அந்த பி வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங்காக இருந்தால் ப்ளஸ் காம்படேட்டிவ் இருக்குது, அதுன்றதால உங்களுக்கு இது ரிங் ஹோமோமார்ஃபிசம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 9.29 என்ன பண்ணுறது, எஃப் வந்து ஃபீல்ட் ஆஃப் ஆர்டர் 16, தட் இஸ் 2^4 அண்ட் கே இஸ் ஏ ஃபீல்ட் ஆஃப் ஆர்டர் 4. ஃபைண்ட் ஆல் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் எஃப் டு கே. ஓகே, எஃப்ன்றது 16 ஆர்டரில் ஒரு ஃபீல்டு, அதில் சப்ஃபீல்டு வந்து 4 ஆர்டரில் இருக்குது, அது கோடமையில் இருக்குன்னா எத்தனை ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம ஃபைண்ட் ஆல் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் இசட் டு கியூ. ஐடென்டி ஃபங்க்ஷன் வருமா, ஜீரோ மேப் வரும், வேறு என்னென்ன வரும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எனி ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் கியூ டு கியூ நம்ம குரூப் ஹோமோமார்ஃபிலே படிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு என் டைம்ஸ் எஃப் ஆஃப் ஒன்னு படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ அந்த எஃப் ஆஃப் ஒன்று வேல்யூ பொறுத்து தான் இருக்கணும். இது வந்து அடிஷனை பொறுத்து இதாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா மல்டிபிகேஷன் பொறுத்து இருக்குது, அப்போ அந்த எஃப் ஆஃப் ஒன் வந்து என்னவா சூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் ஹோமோமார்ஃபிசம் இசட்லேருந்து கியூக்கு அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இப்போ ஒன்லி ஹோமோமார்ஃபிசம் வந்து ட்ரிவியலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐசோமார்பிசம் அண்ட் ஆட்டோமார்பிசம். ஸோ ஐசோமார்பிசம்ன்றது என்னது, டொமைனு கோடொமைன் சேமாக இருக்கணும். சரி, இப்போ 1 on 2 ஹோமோமார்பிசம் தான் ஐசோமார்பிசம். ஆட்டோமார்பிசம்னா ஐசோமார்பிசம் டொமைனு கோடொமைன் சேம் ரிங்காக இருந்ததுன்னா ஆட்டோமார்பிசம். ஸோ அதே தான் நம்ம குரூப் என்ன படிச்சோமோ அதே தான். ஜஸ்ட் என்னன்னா 2 ஹோமோமார்பிசம் செக் பண்ணணும், மல்டிபிகேஷன் பொறுத்தும் செக் பண்ணணும், அடிஷன் பொறுத்தும் செக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ குயிக்காக ரீகால் பண்ணிட்டோம்னாக்கா R and S are ring. Then the ring homomorphism, the ring isomorphism or just isomorphism is a bijective homomorphism from R to S. இதுதான் வந்து நம்ம ring isomorphism வரும். So when such an isomorphism exists, we say R and S are isomorphic rings சொல்லும். So consider this example, Z15 Z3 cross direct product Z5 வந்து under this function பொறுத்து ஹோமோமார்பிசம் வரும். 1 வரும், 1 இருந்தால் ஆன் டு ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் இருக்குது. ஓகே, நம்ம குரூப் டீல படிச்சிருக்கோம், அந்த 3க்கும் 5க்கும் ஜிசிடி 1 இருக்குது, அதனால Z5க்கு ஐசோமா, Z15க்கு ஐசோமார்பிக்கும் ஆசே குரூப். இங்கே என்ன ஆசே ரிங்காகவும் இது என்னவா இருக்குனாக்கா ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்பிள் டேக் ரிங் இசட் அண்ட் தென் த ஐடியல் இஸ் 5Z. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுமே ஐசோமார்பிக்காக இருக்குமா, குரூப்பில் ஐசோமார்பிக்காக இருக்கும். குரூப் ஏன்னா இங்கே n goes to 5 times n. ஓகே, இந்த இசட்டும் 5Z குரூப் தான், இதுக்கு சப் குரூப்பாக இருக்கும். ரெண்டுமே வந்து ரிங்காகவும் இருக்கும். ஆனால் இந்த இசட்டும் 5Z ஐசோமார்பிக் ஆஸ் ஏ குரூப். நீங்கள் குரூப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஐசோமார்பிக்காக இருக்கும். ஆனால் ரிங்காக பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே ஐசோமார்பிக் கிடையாது. ஏன்னாக்கா இந்த இசட்டில் வந்து 1 இருக்குது, யூனிட்டி ஐடென்டி இருக்குது, ஆனால் அந்த 5Z வந்து ஐடென்டி கிடையாது. ஸோ அதனால் அடிட்டிவ் ஐசோமார்பிக்காக இருந்தால் ரிங் ஐசோமார்பிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. சில கேஸஸ் சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இது நம்மளுக்கு ஆல்ரெடி குரூப் ஐசோமார்பிக் தெரியும், ஏன்னா 3க்கும் 5க்கும் ஜிசிடி 1, அதனால இது ஐசோமார்பிக் Z15 வருது இந்த கேஸில். ஆனால் ஜென்ரலாக வந்து குரூப் ஐசோமார்பிக்காக இருந்தால் அது ரிங் ஐசோமார்பிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இசட்டு 5Z. இது ரெண்டுமே குரூப்பாக 2 ஐசோமார்பிக்காக இருக்கும், ஆனால் ரிங்காக இது ரெண்டுமே ஐசோமார்பிக்காக இருக்காது. ஏன்னாக்கா இசட்டில் வந்து யூனிட்டி இருக்குது, ரிங் வித் ஐடென்டி, பட் இசட் 5Z வந்து ரிங் வித்தவுட் ஐடென்டி. ஸோ அதனால ரெண்டுமே ஐசோமார்பிக்காக இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஏன் நம்ம ரிசல்ட்டை படிச்சிருக்கோம், ரிங் இருந்தனாக்கா அந்த டொமைனில் வந்து ஐடென்டியாக இருந்தாக்கா ரேஞ்சில் கண்டிப்பாக ஐடென்டி இருக்கணும், ஆனால் இதில் இருக்காது. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக அதை வச்சுக்கணும். குரூப் ஐசோமார்பிசம் வேறு, ரிங் ஐசோமார்பிசம் வேறு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னாக்கா சிலேருந்து செட் ஆஃப் 2 cross மேட்ரிக்ஸ் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் A + IB = A - B B A. இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணினா இது வந்து ஐசோமார்பிசமாக வரும். 1 1 or 2 வரும். நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கர்னல் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கர்னல் வந்து சிங்கிள் அண்ட் 0 வந்துடும். நம்ம பை தியரம் கர்னல் வந்து சிங்கிள் அண்ட் 0 வந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 வந்துடும். ஸோ யூ கேன் ஈஸியாக ஷோ தட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 1. ஓகே, யூ கேன் ஈஸியாக ஓகே ஆல்ஃபா இஸ் நாட் ஆன் டு. ஸோ இது நாட் ஆன் டு, therefore it's not isomorphic ஆகிடும். பட் இது ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ therefore C is isomorphic to image of this function, not the கோடொமைன். கோடொமைன் ஃபுல்லாக ஐசோமார்பிக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் அதனுடைய ரேஞ்சுக்கு ஐசோமார்பிக்காக. ரேஞ்சுக்கு ரெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன் டு வந்துடும். ஓகேவா, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரமாக ஃபஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஐசோமார்பிசம்ன்றது ஈக்குவலன்ட் கிளாஸஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் ரிங் எடுத்துங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிங்கு, அதில் ஐசோமார்பிசம்ன்றது ஈக்குவலன்ட் கிளாஸஸ். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிங்கன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ எனி ரிங் ஐசோமார்பிக் டு இட் செல்ஃப் நம்மளுக்கு தெரியும்.
ஏன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். சப்போஸ் ஆர் ஐசோ இது தேர்ஃபோர் சிமெட்ரிக் ரிஃப்ளெக்ஸி ஆகிடும். சப்போஸ் ஆர் ஐசோமார்பிக் டு எஸ்ஸாக இருந்தனாக்கா தென் எஸ் இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் ஆகிடும், தேர்ஃபோர் சிமெட்ரிக் ஆகிடும். அகைன் டிரான்சிட்டிவ் வரும், தேர்ஃபோர் செட் ஆஃப் ஆல் ரிங்ஸில் வந்து நம்ம ஐசோமார்பிசம்ன்ற ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணால் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை டிஃபைன் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் ஆல்ஃபா இஸ் a function from R to S with a ring isomorphism or ring homomorphism. ஐசோமார்பிசம் எடுத்துக்கோங்க. இப்போ என்னன்னா ஆர் வந்து காமுடேட்டிவாக இருந்ததுனாக்கா இந்த எஸ்ஸும் காமுடேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆர்ல ஐடென்டிட்டியாக இருந்ததுனாக்கா எஸ்ஸும் ஐடென்டிட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், இந்த டொமைன் ஐடென்டிட்டி இருந்தால் கோடொமைனில் அதே ஐடென்டிட்டி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இது ஐசோமார்பிசம் இருக்கும்போது அந்த கோடொமைனுக்கும் ஐடென்டிட்டி கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி சிமிலராக டொமைன் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் கோடொமைனும் இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும் எப்பனாக்கா அது ஐசோமார்பிசமாக இருந்தால். ஸோ சிமிலர்லி டொமைன் வந்து ஃபீல்டாக இருந்ததுன்னா கோடொமைனும் ஃபீல்டாக இருக்கும் எப்பனாக்கா அது ஐசோமார்பிசம். ஓகே, ஸோ ஐசோமார்பிசம் ப்ரெஷர் these properties, ஃபீல்டை ப்ரெஷர் பண்ணுது, இன்டெக்ரல் டொமைனை ப்ரெஷர் பண்ணுது, ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுது, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரெஷர் பண்ணுது எப்பனாக்கா அது ஐசோமார்பிசமாக இருந்தா. ஸோ அது ப்ரூஃபும் சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், நீங்கள் கோத்ரூ பண்ணலே வந்து. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 9.19 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 5 ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எது எதுக்கு ஐசோமார்பிக் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2Z வந்து இது வந்து ரிங்கு வித்தவுட் ஐடென்டிட்டி, அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது எபிலியன் குரூப் தான், எபிலியன் ரிங் தான், காமுடேட்டிவ் ரிங். ஆனால் இந்த M2 ஆஃப் ஆர்ன்றது காமுடேட்டிவ் ரிங் கிடையாது. அப்போ இது ரெண்டுமே வந்து ஐசோமார்பிக் கிடையாது. ஏன்னா அந்த M2 ஆஃப் ஆர் வந்து காமுடேட்டிவ் ரிங் கிடையாது, ஆனால் இந்த Z வந்து காமுடேட்டிவ். ஆனால் காமுடேட்டிவ் ப்ரெஷர் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த மொதல் ரெண்டும் வந்து ஐசோமார்பிக்காக வராது. ஓகே, இப்போ சரி, அப்போ ஒன்றும் இந்த தேர்டும் இந்த Z6 ஐசோமார்பிக்காருன்னா அதுவும் இருக்காது. ஏன்னாக்கா இந்த Z6 0 டிவிசஸ் இருக்கு, ஆனால் 2Zல 0 டிவிசஸ் கிடையாது, அதனால அது கிடையாது. இப்போ இது நடக்குமா அப்படின்னா அதுவும் நடக்காது. ஏன்னா இந்த இசட்ல வந்து யூனிட்டி இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, ஆனால் இந்த 2Zல ஐடென்டிட்டி கிடையாது. சிமிலராக வந்து இந்த கியூலையும் ஐடென்டிட்டி இருக்கு 1, ஆனால் இசட் கிடையாது. அதனால இது ரெண்டுமே எதுக்கு இந்த இசட் வந்து 2Z வந்து எதுக்குமே ஐசோமார்பிக்கா இருக்காது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாருங்க, அகைன் பார்த்தீங்கன்னா இந்த Z6 வந்து காமுடேட்டிவ் ரிங்கு, ஆனால் இந்த M2 ஆஃப் ஆர் வந்து காமுடேட்டிவ் கிடையாது. அதனால அது ரெண்டும் ஐசோமார்பிக்கா இருக்காது. சிமிலர்லி இந்த M2 ஆஃப் ஆரும் இசட்டும் ஐசோமார்பிக்கா இருக்குமானா இருக்காது. ஏன்னா இசட் வந்து இன்டெக்ரல் டொமைன், ஆனால் இந்த M2 ஆஃப் ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது, அதனால வராது. சிமிலர்லி கியூக்கும் வராது. இப்போ அடுத்து Z6 கூட இது முன்னாடி ரெண்டுமே வராது. இப்போ Z6ம் இசட்டும் ஐசோமார்பிக்கா இருக்கணும் ஆகாது. ஏன்னா இது ஃபைனைட் செட்டு, இது இன்ஃபைனைட் செட்டு, அதனால இது ரெண்டுத்துக்கும் வராது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இசட்டும் கியூவும் வந்து ஐசோமார்பிக் வருமா, வராது. எனக்கு கியூ வந்து ஃபீல்டு, ஆனால் இசட் வந்து ஃபீல்டு கிடையாது, அதனால இது ரெண்டுமே வந்து ஐசோமார்பிக் கிடையாது. ஸோ அப்போ அந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே வந்து சொல்லிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா இம்பார்ட்டன்ட் இது இப்போ தான் வந்து ஃப்ராக்ஷன் ஃபீல்டு டிஃபைன் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒரு ரிங்கு கொடுத்தாங்க 6, இப்படி சப் ரிங் ஆஃப் ஏ ஃபீல்டாக இருக்குமா, ஒரு ரிங்கு கொடுத்துருவோம் 6ன்னு, அந்த ரிங்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல்டோட சப்ரிங்காக இருக்குமா அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் கொடுக்குன்னு வச்சுக்கேன், இசட் வந்து சப்ரிங் ஆஃப் கியூன்னு தெரியும், அப்போ கியூ ஃபீல்டுன்னு தெரியும். அப்போ ஒரு ரிங்கு கொடுத்தா அந்த ரிங் வந்து சப்ரிங் ஆஃப் சம் ஃபீல்டாக இருக்குமான்றது நேச்சுரலாக கொஸ்டின் கேட்குறோம். அது நம்மளுக்கு இசட்டுக்கு இப்போ வருது. ஸோ ஜென்ரலாக வருமா அப்படின்றது இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, காம்படேட்டிவ் ரிங்கு கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னா எனி ரிங் கொடுக்குறீங்க, காம்படேட்டிவ் ரிங் கொடுத்தா அது எப்படி போயிட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ இருக்காது. ஸோ அப்போ எந்த மாதிரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங்கெலாம் வந்து ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் இருக்கும் அப்படின்னாக்கா எல்லா இன்டெக்ரல் டொமைனும் வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதான் இங்கே நெக்ஸ்ட் இது. ஸோ எவரி இன்டெக்ரல் டொமைன் அதான் கேன் பி எம்பெடட் இன்டு எ ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த டீட்டெயிலாக ப்ரூஃப் இருக்கும், அதை நீங்கள் விட்டுருங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஃபீல்டு தான் என்னென்னு நம்ம டெஃபினிஷன் பண்ணுவோம். ஸோ லெட் R be the integral domain. Okay, then the fraction field or field of quotients of R is the field constructed above. ஸோ அந்த முன்னாடி இந்த ஃபீல்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கனாக்கா இந்த இது எடுத்துங்க, R வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன், இந்த R வச்சு R கிராஸ் R டிஃபரன்ஸ் சிங்கிள் டச் தட் இஸ் R ஸ்டார்னு வச்சுங்க. ஓகே, R கார்டிஷியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரிங்கு, ஒரு ரிங்கு கிடையாது, R கிராஸ் Rலேருந்து 0 ரிமூவ் பண்ணுறது வேணா R ஸ்டார்னு வச்சுக்கோம். இது வந்து ரிங்கே கிடையாது, ஏன்னாக்கா இங்கே 0,0வே இல்லை. ஏன்னா இந்த செகண்ட் ரிங்லேருந்து செகண்ட் செட்லேருந்து 0 ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இது ரிங்கு கிடையாது, ஆனால் ஜஸ்ட் செட்டு. அப்போ இந்த செட்டில் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம். என்னன்னா எந்த ஒரு 2 ஆர்டர் பேர் A,B, C,Dன்னு 2 எலமெண்ட் எடுக்கிறோம். இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறதுனா ரிலேஷன்
அந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இந்த லாஸ்ட் ஏடி ஈக்குவல் டு பிசி, இது ரெண்டும் இந்த ப்ராடக்ட் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டு ஆர்டர் பேர் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ என்னது ஜஸ்ட் ஒரு ஆறுன்றது ஒரு ரிங்கு, அது ரிங்கில் கண்டிப்பாக ஜீரோ இருக்கும். அந்த ஜீரோ ரிமூவ் பண்ணதை வந்து செகண்ட் செட்டாக வைக்கிறேன், ஆறுலேருந்து ஜீரோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் செட்டு தான். இதை நம்ம பேர் எஸ்ன்னு வச்சுக்கோம். எஸ் இஸ் நத்திங் பட் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள் அண்ட் ஜீரோ. இந்த எஸ்ல ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பேர். ஆனால் அந்த செகண்ட் ஆர்டர் பேர் ஏ கமா பின்னு எடுக்கிறீங்க. ஆனால் அந்த செகண்ட் பேர் வந்து செகண்ட் கோஆர்டினேட் வந்து நான் ஜீரோவாக தான் இருந்தான். ஏன்னா நம்ம செகண்ட் கோஆர்டினேட் இங்கே ஜீரோ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுற ரிலேஷன்னாக்கா எனி டு ஆர்டர் பேர் ஏ கமா பி ரிலேட்டட் டு சி கமா டின்னு எப்போ சொல்கிறேன்னாக்கா இஃப் ஒன் லீஃப் ஏடி ஈக்குவல் டு பிசி இது நடந்ததுன்னா விசே இது வந்து ரிலேட்டட். ஸோ இது வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த எஸ்ன்ற செட்டில் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணி, ஸோ அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணால் நம்ம ஈக்குவல் கிளாஸஸ் சொல்லலாம். ஸோ அப்போ எந்த ஒரு ஆர்டர் பேர் ஏ கமா பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அந்த பாக்ஸ் ஈக்குவல் கிளாஸஸ் இது என்ன யாரெல்லாம் அந்த ஏ கமா பிக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அவனை கலெக்ட் பண்ணணும். செட் ஆஃப் ஆல் சி கமா டி சச் தட் இந்த சி கமா டி ரிலேட்டட் டு ஏ கமா பி. ஸோ இது வந்து ஈக்குவல் கிளாஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஆர்டர் பேர். ஓகே, இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈக்குவல் கிளாஸஸ் எடுங்க, அதுக்கு பேர் எஃப்னு வைங்க. அந்த எஃப் தான் யாருனாக்கா ஸோ எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஈக்குவல் கிளாஸஸ் ஆஃப் element of S. So set of all A, B such that the order of A, B belongs to S. இந்த Fக்கு பேர் தான் என்னன்னாக்கா field of fractions, the field of fractions of the ring R. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீல்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சொல்லுங்க. இது வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அது இப்போ அனதர் பார்ட்டு. இது ஃபீல்டுன்னு சொல்லணும். ஓகேங்களா? இது ரிங்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு நான் ஜீரோமெட்ரிக் மல்டிப்ளிகேஷன் கிடைக்கணும். ஸோ அது எக்ஸசைஸ் எப்படி நம்மளுக்கு ஃபீல்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துங்க. ஸோ ஒரு இன்டெகிரல் டொமைன் கொடுத்தாங்கன்னா ஆர்னு ஒரு இன்டெகிரல் டொமைன் கொடுத்தாங்கன்னாக்கா நம்ம எஸ்ன்னு ஒரு புது செட்டு சொல்கிறோம். அந்த செட்டு வந்து ரிங்கு கிடையாது, செட்டு தான். ஏன்னா ஆர் கிராஸ் ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள் அண்ட் ஜீரோ. இந்த செட்டில் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம். அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவன்ஸ் ரிலேஷன் வருது. ஒன்ஸ் நம்ம ஈக்குவன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணால் ஈக்குவல் கிளாஸஸ் பேசலாம். ஸோ ஈக்குவல் கிளாஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த கலெக்ஷன் பண்ணுறது தான் ஃபீல்டாக வரப்போகுது. அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் என்னது ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் சொல்லலாம், இல்லைனா ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ஸ் சொல்லுவோம். அவ்வளோதான். ஆஃப் த இன்டெகிரல் டொமைன். இன்டெகிரல் டொமைனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் வந்து இப்போ கிளியராக சொல்கிறாங்க. இப்போ ஆர் வந்து இன்டெகிரல் டொமைனாக இருந்ததுனாக்கா இந்த இன்டெகிரல் டொமைன் வந்து ஏதோ ஒன்று ஃபீல்டுக்குள்ளே உள்ளே இருக்கும். அந்த ஃபீல்டு யாருனாக்கா அந்த ஃப்ராக்ஷன் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே இருக்கும். ஸோ எனிவே இது வந்து ஃபீல்டாக இருக்கும். அதான் இந்த தியரம் சொல்லுது. இந்த ஃப்ராக்ஷன் ஃபீல்ட் ஆஃப் எனி இன்டெகிரல் டொமைன் இஸ் ஏ ஃபீல்டு. ஸோ அது ஃபீல்டு தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுங்க. ஸோ அந்த ஃபீல்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு இன்டெகிரல் டொமைன் கொடுத்தா ஒரு ஃபீல்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அந்த ஃபீல்டுக்கு பேர் வந்து ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஓகே, அந்த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்குள்ள இந்த இன்டெகிரல் டொமைன் உள்ள இருக்கும், அஸ் ஏ சப்ரிங்கா உள்ள இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா ஆர் வந்து இன்டெகிரல் டொமைனா இருந்து எஃப் வந்து அதனுடைய ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸா இருந்துனாக்கா தென் எஃப்ல ஒரு சப்ரிங் கிடைக்கும். அந்த சப்ரிங்க்கு அந்த ஆர் வந்து ஐசோமார்பிக்கா இருக்கு. தட் இஸ் ஆர் இஸ் ஐசோமார்பிக் டு சம் சப்ரிங் ஆஃப் த ஃப்ராக்ஷன் ஃபீல்டு. எஃப் வந்து ஃப்ராக்ஷன் ஃபீல்டு, அதில் ஏதோ சப்ரிங் ஜேன்னு கிடைக்குன்னு வச்சுக்கேன். ஜே இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் எஃப். அந்த ஜேக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா எவரி இன்டெகிரல் டொமைன் கேன் பி எம்பெடட் இன்டு எ ஃபீல்டு. எம்பெடட்னா என்னன்னா அது அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எம்பெடட்னா இட்ஸ் ஏ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு தட் ஃபீல்டு எஃப். ஸோ ஆர்லேருந்து எஃப்க்கு நீங்கள் ஒன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணீங்கன்னா ஒன் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து எம்பெடட். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆர் வந்து இந்த கோடொமைனுக்குள்ள உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் ஆர் வந்து சப்ரிங் ஆஃப் த ஃபீல்டு எஃப். ஸோ எனி இன்டெகிரல் டொமைன் கேன் பி எம்பெடட் இன்டு எ ஃபீல்டு. இன்னும் என்னன்னாக்கா அந்த ஃப்ராக்ஷன் ஃபீல்டு என்னன்னா இட்ஸ் ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு கண்டெய்னிங் ஆர் இஸ் ஏ சப்ரிங். ஸோ அதான் என்ன நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்தர் மோர் இஃப் கே இஸ் எனி ஃபீல்டு ஹேவிங் ஆர் இஸ் ஏ சப்ரிங். ஸோ சப்போஸ் கே இஸ் அனதர் ஃபீல்டு, அதுக்குள்ள ஆர் சப்ரிங்காகவும் இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் இருக்குன்னு வச்சுங்க. இசட் இன்டெகிரல் டொமைன், இது வந்து கியூலையும் இருக்கு, இசட் வந்து ஆருக்குள்ளேயும் இருக்கு, இசட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளேயும் இருக்கு. ஓகே, அப்போ இந்த இசட்டோட ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் யாரு, ஆரா சியா இல்லை கியூவா அப்படின்னாக்கா அதான் என்ன சொல்லுனாக்கா இட்ஸ் ஸ்மாலஸ்ட். இந்த ஃபீல்டுலேயே ஸ்மாலஸ்ட் அமாங் த ஃபீல்டில் ஸ்மாலஸ்ட்ல எது கண்டெயின் பண்ணியிருக்கோ அதான். அப்போ கியூவில் தான் ஸ்மாலஸ்ட் கம்பேர் டு ஆர் அண்ட் சி. கியூ இஸ் ஸ்மாலஸ்ட் ஒன் சச் தட் இசட் இஸ் சப்செட் ஆஃப் இசட் இஸ் சப்ரிங் ஆஃப் கியூ. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் சம் அதர் ஃபீல்டு இருக்கு, கேன்னு ஒரு ஃபீல்டு, அதுக்குள்ள ஆறு வந்து சப்ரிங்காக இருக்குன்னா தென் கே ஹாஸ் எ சப் ஃபீல்டு ஐசோமார்பிக் டு எஃப் இருக்கும். ஓகே, அண்ட் இது சப் ஃபீல்ட் ஆஃப் கண்டெய்ன்ஸ் ஆர்.
அதுக்குள்ள மறுபடியும் ஒரு சப்ஃபீல்டு கிடைக்கும் கேக்குள்ள, அந்த சப்ஃபீல்டுக்கு இந்த ஃபீல்டு ஐசோமார்பிக். ஸோ இன்னும் சொல்ல போனால் அந்த ஃப்ராக்ஷன் ஃபீல்டு வந்து ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு கண்டெய்னிங் இசட் as ஆர் இஸ் ஏ சப்ரிங் ஆர். ஸோ அதான் அந்த தியரம். ஸோ எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் கேன் பி எம்பெடட் இன் ஏ ஃபீல்டு. எம்பெடட்னா எந்த ஒரு இன்டெக்ரல் டொமைனும் ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தியரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் இசட் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் யாருனாக்கா கியூ. சப்போஸ் இந்த கலெக்ஷன் எடுங்க, இது செட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் பி ரூட் 2 வேர் ஏபிஆர் கியூவில் இருக்குது. இது ஃபீல்டு கிடையாது, ஆனால் இது இன்டெக்ரல் டொமைன். ஏன்னா இது மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் தான் கிடைக்காது, ஏன்னா எல்லாமே வந்து இன்டிஜர்ஸில் இருக்குது. அப்போ இதோட ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் யாருனாக்கா அந்த ஏபிலாம் கியூவில் வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ செட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் பி ரூட் 2 சச் அட் ஏ கமா பி இன் கியூ. இது வந்து ஃபீல்டு ஆகிடும். ஓகே, therefore இதோட ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் யாருனாக்கா இது, அவ்வளோதான். ஏன்னா இசட்டோட ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கியூ, அதை யூஸ் பண்ணி இங்கே போட போறீங்க, அவ்வளோ. இப்போ நெக்ஸ்ட் ஆட்டோமார்பிசம் என்னன்னா ஐசோமார்பிசம் ஃப்ரம் ஆர் டு ஆர் தான் நமக்கு என்னது ஆட்டோமார்பிசம் தெரியும். ஸோ வெரி சிம்பிள் டெஃபினிஷன். ஓகே, இப்போ அது கரஸ்பாண்டிங்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 9.22 என்ன சொல்றது, சப்போஸ் எனி ரிங் ஆர் இஸ் எனி ரிங் ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஒரு ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை த ஐடென்டி ஃபங்க்ஷன். இந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆட்டோமார்பிசம் தெரியும். ஏன்னா இது ஐசோமார்பிசம் டொமைனும் கோடமையும் சேமா இருக்கு, therefore இஸ் ஆட்டோமார்பிசம் ஆயிடும். ஸோ சிமிலர்லி இந்த சியிலேருந்து சிக்கு வந்து இசட் கோஸ் டு இசட் பார் காம்ப்ளெக்ஸ் நம்பர், தட் இஸ் ஏ பிளஸ் ஐபி கோஸ் டு ஏ மைனஸ் ஐபி. இதுவும் வந்து என்னன்னாக்கா 1 ஆன் 2 ஹோமோமார்பிசம் வந்துடும். therefore டொமைனும் கோடமையும் சேமா இருக்கிறது, இது ஆட்டோமார்பிசம் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கே குரூப் தியரில் ஆட்டோமார்பிசம் படித்தோம், அதுக்கப்புறம் இன்னர் ஆட்டோமார்பிசம் ஒன்று படித்தோம். ஸோ அதே தான் நெக்ஸ்ட் தியரம். சப்போஸ் ஆர் வந்து ரிங்கு வித் ஐடென்டிட்டி, சப்போஸ் யூ இஸ் ஏ யூனிட் எலமெண்ட், ஓகே, இன் ஆர் அண்ட் ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை ஆல்ஃபா ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் ஏயு. நம்ம அங்கே எப்படி டிஃபைன் பண்ணோம், ஏ கோஸ் டு ஜி இன்வர்ஸ் ஏஜின்னு பார்த்தோம் குரூப் தியரியில். அப்போ இங்கே நம்ம அங்கே குரூப் தியரியில் ஆல்வேஸ் இன்வெர்ஸ் கிடைக்கும், மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ், அதனால நம்ம டேரக்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் எலமெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த யூனிட் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து ஆட்டோமார்பிசம் வந்துடும். பட் இங்கே வந்து தே டிடன்ட் கால்ட் இன்னர் ஆட்டோமார்பிசம். ஸோ இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து குரூப் தியரியில் மட்டும் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஆனால் அதே இன்னர் ஆட்டோமார்பிசம் தான் இங்கே டிஃபைன் பண்ணுறோம், அது ஸ்டில் ஆட்டோமார்பிசமாகவே நேம் வச்சுக்கிறாங்க. ஓகே, ப்ரொவைடட் த யூ ஷுட் பி யூனிட். ஓகேவா, ஸோ அது நான் வச்சுங்க. ஸோ அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போ எதெல்லாம் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றது. ஸோ இது ரெண்டு ஐசோமார்பிக்காக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா இதில் வந்து ஒன்று இருக்கும் ஐடென்டி இருக்கும், ஆனால் அந்த 2 இசட் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் எல்லா டேர்மும் வந்து ஈவன் டேர்மாக இருக்குது. ஸோ ரெண்டு ஐசோமார்பிக்காகனா வராது. அசே குரூப்பாக வேணா வரும், அசே ரிங்காக வராது. ஏன்னாக்கா இந்த இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இல்லை, அதனால் ஐசோமார்பிக் இல்லை. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணிடலாம் வருமா வராதுன்னு. அதேமாதிரி இது நீங்கள் சொல்லிடலாம், இதெல்லாம் ஐசோமார்பிக்காக வருமா வராது. ஏன்னா இந்த ஆர் வந்து ஃபீல்டு, ஆனால் இங்கே இது ரெண்டுமே ஃபீல்டு கிடையாது. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஸோ ஷோ தட் 2 rings are isomorphic, then their center are isomorphic. ஸோ R1 isomorphic to R2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரிங்கோட சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, சி ஆஃப் இல்லைன்னா இசட் ஆஃப் R1 இஸ் ஐசோமார்பிக் டு இசட் ஆஃப் R2 ஆர், அதனுடைய சென்டரும் ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றது செய்யறோம். அது சொல்லுங்க. இந்த R பிளஸ் எஸும் எஸ் பிளஸ் ஆரும் ஐசோமார்பிக் தான். ஏன்னா எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் வந்து ஏ கமா பி கோஸ் டு பி கமா ஏ, இந்த ரிவர்ஸை டிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 ஆன் 2 ஹோமோமார்பிசம் வந்துடும், therefore ஐசோமார்பிக் ஆயிடும். therefore எனி 2 rings the direct sum of R plus S same as S plus R, ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ அப்போனா எஃப் வந்து சப்போஸ் ஃபீல்டாக இருந்தாக்கா ஷோ தட் எஃப் இஸ் ஐசோமார்பிக் டு இட்ஸ் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் பை கன்ஸ்ட்ரக்டிங் த எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ எந்த ஒரு இன்டெக்ரல் டொமைன் கொடுத்தாலும் நம்ம ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபீல்டே கொடுத்தாலும் ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏன்னா எவரி ஃபீல்ட் இஸ் இன்டெக்ரல் டொமைன். ஸோ இங்கே அந்த முன்னாடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், இதோட ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் யாரு, இது அந்த ஏபி இங்கே இசட்ல இருக்கு, இங்கே ஏபி வந்து கியூவில் இருக்கு. ஸோ அவ்வளோதான், அது இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் ஆரும் எஸும் இன்டெக்ரல் டொமைனாக இருந்து அதனுடைய ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ரெண்டு ஐசோமார்பிக்காக இருந்ததுனாக்கா அந்த ஆரும் எஸும் ஐசோமார்பிக்காக இருக்குமா அப்படின்னு கொஸ்டின். அதை நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, வருமா வராதா. என்னது ரெண்டு ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ரிங்கை வந்து ஐசோமார்பிக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் செக் பண்ணுங்க என்ன இசட்டு கியூ அதுதான் வச்சு போட போறீங்க. ஆனால் ரெண்டுமே இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும், அதனுடைய ஃபீல்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஐசோமார்பிக்காக இருக்கணும். ஆனால் அந்த ரெண்டு ரிங்கும் ஐசோமார்பிக் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஸோ மீதி இந்த எக்ஸசைஸ் வந்து ஏன்னா ஆட்டோமார்பிசமா இல்லைன்னு செக் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து என்னன்னாக்கா இன்வொல்யூஷன் அப்படின்னா என்ன.
ஸோ எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் வந்து இன்வல்யூஷன் சொல்கிறேன்னாக்கா அது வந்து அந்த ப்ளஸ்ஸை பொறுத்து ஹோமோமார்ஃபம் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் பொறுத்தும் ஹோமோமார்ஃபம் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஆல்ஃபா ஆஃப் R1 ஈக்குவல் டு ஆல்ஃபா R1 வரும். 2 டைம் பண்ணும்போது அதே வந்துடும். தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டி வரும். அதான் மீனிங். ஸோ a function alpha is said to be involution if alpha is a ring homomorphism and then alpha square equal to 1. இது நடந்தனா we say alpha is a involution. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து இன்வல்யூஷனாக இருக்கும். இந்த இன்வல்யூஷன் பேர் வந்து டிரான்ஸ்போஸ் இன்வல்யூஷன் பேர். ஓகே, ஏன்னா இங்கே டிஃபைன் பண்ணது வந்து ஏ கோஸ் ஏ டிரான்ஸ்போஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து சிம்பிளிட்டிக் இன்வல்யூஷன். ஸோ என்னன்னா அதனோட இன்வெர்ஸ்க்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் இன்வல்யூஷன் இல்லையான்ட்டு. அது 2 டைம் பண்ணும்போது ஐடென்டி வரணும், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். அந்த ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் ஆஃப் ரிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ, பை.